வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாநில அளவிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பெஸ்ட் ஃப்ரெஷ் விருதும் 22 மாணவர்களுக்கு பரிசும் வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. பொங்கல் பண்டிகை என்பதால் ஹெல்மெட் அணியாதவர்கள் மீது சில நாட்களுக்கு கெடுபிடி குறைவாக இருக்கும். போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. விழுப்புரத்திலிருந்து புதுவை வந்த 2 கார்கள் மோதல், சம்பவ இடத்திலேயே 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. புதுவையில் போகி பண்டிகை, பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி சார்பில் நடத்தப்பட்ட 5வது மாநில அளவிலான ஓவிய போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 22,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பாராட்டினார். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி சார்பில் 5வது மாநில அளவிலான ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலுமிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது ஓவிய திறனை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஓவிய போட்டியில் முதல்நிலை தேர்வு பெற்ற 3 மாணவர்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெஷ் விருதும் 22 மாணவர்களுக்கு 22,000 ரூபாய் மதிப்பிலான பரிசு தொகையும் வழங்கினார். தொடர்ந்து ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டிக்கான சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய டோல்கேட் புத்தகத்தை வெளியிட்டு ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடயத்தை பரிசாக வழங்கினார். இதில் புதுவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முதல்வர் அன்னபூரணி, தேசிய ஓவியர் விஸ்வம் ஆகியோர் கலந்து கொண்டு 2ஆம் நிலை தேர்வு செய்யப்பட்ட 152 மாணவர்களுக்கு பரிசாக கேடயமும், பத்மஸ்ரீ சிற்பி முனுசாமி, தேசிய ஓவியர் கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு 3ஆம் நிலை தேர்வு பெற்ற 213 மாணவர்களுக்கு பதக்க விருதுகளையும் வழங்கி பாராட்டினர். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் தலைவர் கலைமாமணி சேகர் விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். கிழக்கு கடற்கரை சாலை புறவழிச்சாலைகளில் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் எனவும், பொங்கல் பண்டிகை என்பதால் கெடுபிடி நடவடிக்கை குறைவாக இருப்பதாகவும் போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தெரிவித்துள்ளார். போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி அரியாங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நடைமுறை நேற்று முதல் புதுச்சேரியில் அமலுக்கு வந்துள்ளது. பொங்கல் பண்டிகை என்பதால் சில நாட்களுக்குள் கெடுபிடி குறைவாக இருக்கும். பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் புதுச்சேரி நகர சாலைகள், புதுவை கடலூர் சாலை, புதுச்சேரி விழுப்புரம் சாலை மற்றும் பிற புறவழிச்சாலைகளின் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும். இந்த நடவடிக்கையால் சாலை விபத்துகளால் ஏற்படும் இறப்பு விகிதம் குறையும். தலைக்கவசம் அணிவதை யாரும் தவிர்க்கக்கூடாது. மனித உயிர்களை காப்பதற்காகத்தான் தலைக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆந்திரம், கர்நாடகம், சென்னை போன்ற பெருநகரங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது போல் புதுச்சேரி மக்களும் தலைக்கவசம் அணிவதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தால் அந்த குடும்பமே முற்றிலுமாக பாதிக்கப்படும். இதை மக்கள் உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார். மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகில் எதிர்பாராத விதமாக கார்கள் எதிரெதிரே மோதிக்கொண்டது. 2 கார்களிலும் பயணம் செய்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள முட்டைத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் விழுப்புரத்தில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் நேற்றிரவு பானம்பட்டு பகுதியைச் சேர்ந்த வீரப்பன் மகன் சந்திரன் என்பவருடைய வாடகை காரில் தனது மனைவி ஏஞ்சலின் தங்கை சுசீலா, மகன் பிரசன்னா, 12 வயது மகள் ஜெனிஃபர் ஆகியோருடன் காரில் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கார் மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தது. எதிர் திசையில் விழுப்புரம் மாவட்டம் எல்ஆர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் தனது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்பவருடன் காரில் வந்து கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக 2 காரும் நேருக்கு நேர் பலமாக மோதிக்கொண்டதில் காரில் பயணம் செய்த கதிரவன், முகிலன், சந்திரன், பிரபாகரன் ஆகியோர்
சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர். இதில் சுசீலா, பிரசன்னா, ஏஞ்சலின், ஜெனிஃபர் ஆகியோர் பலத்த காயங்களுடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வெளியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாகனங்களை அப்புறப்படுத்தி இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மக்கள் உற்சாகமான போகி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பழைய பொருட்களை தீயிட்டு எரித்தனர். ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதியான போகியிலிருந்து பொங்கல் விழா துவங்குகிறது. இதன் தொடர்ச்சியாக ஜனவரி 14ஆம் தேதி முதல் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. பொங்கலை வரவேற்கும் விதமாக போகியிலிருந்து பொதுமக்கள் தங்கள் கொண்டாட்டங்களை துவங்கியுள்ளனர். குறிப்பாக பழையன கழிதலும் புதுவன புகுதலும் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அதிகாலை முதலே கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் தேவையில்லாத பொருட்களை வீட்டு வாசலில் தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகியை கொண்டாடினர். இதேபோல் போகி தினத்தன்று தங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு வழிபாடு நடத்தும் வழக்கத்தையும் மக்கள் கடைபிடித்தனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீனவ மக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவில் மீன்பிடிக்க தேவையான உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் மீனவ மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கி வரும் நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவ மக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவில் மீன் வலை, மீன்பிடிக்க தேவையான உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பொங்கல் பொருட்கள் வாங்க புதுச்சேரி கடைவீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தை மாதம் முதல் தேதி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கரும்புதான். கரும்பு இல்லாத பொங்கல் பண்டிகையை நினைத்து பார்க்க முடியாது. அதுபோல் மஞ்சள் குலை, வாழைக்காய், தேங்காய், அனைத்து வகையான காய்கறிகள், கிழங்கு வகைகள் உள்ளிட்டவற்றை படைகளிட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியாக கொண்டாடுவர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். இந்த நிலையில் புதுவையில் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடை வீதிகளில் பொங்கல் பொருட்கள் வாங்க காலை முதல் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த பொருட்கள் வாங்க வந்த கூட்டத்தால் நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீரமைத்தனர். நேற்றிரவு சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்களின் கூட்டம் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை அதிக அளவில் காண முடிந்தது. முதலியார்பேட்டையின் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கரும்பு வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஏற்பாட்டில் அவரது இல்லம் அருகே நடைபெற்ற விழாவில் மக்களுக்கு கரும்புகளை வழங்கி துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீடு வீடாக கரும்புகளை வழங்கினர். புதுவையில் 3 நாட்கள் நடைபெற்ற தென்மண்டல சாஃப்ட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். 21வது ஆடவர் மற்றும் மகளிர் சீனியர் தென்மண்டல சாஃப்ட்பால் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்த இந்த போட்டியில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம், கோவா, தமிழ்நாடு மற்றும் புதுவையின் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயம் மற்றும் தங்கம், வெள்ளி, செப்பு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் தேசிய சாஃப்ட்பால் அசோசியேஷன் துணை செயலாளர் சோபன் பாபு, சபரி வித்யாசிரம் பள்ளியின் நிர்வாகி அமுதவாணன், பொதுப்பணி ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் புதுவை மாநில சாஃப்ட்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுவை ஹேண்ட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளை வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி மாநில அமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கத்தின் சார்பாக 15வது ஜூனியர் பிரிவு மாணவர் மற்றும் மாணவிகளுக்கான 24-25 ஆண்டுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடியால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த போட்டிகளுக்கான இறுதிப் போட்டி கணேசன், கதிர்வேல் ஆகியோர் முன்னிலையில் துவக்கப்பட்டது. இறுதிப் போட்டியில் அரியாங்குப்பம் மாவட்ட அணியினரை எதிர்த்து வில்லியனூர் மாவட்ட அணியினர் விளையாடினர். இதில் 20-18 என்ற கோல் கணக்கில் வில்லியனூர் அணியினர் வெற்றி பெற்றனர். பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் அணியினரை எதிர்த்து வில்லியனூர் அணியினர் விளையாடினர். 10-8 என்ற புள்ளி கணக்கில் அரியாங்குப்பம் அணியினர் வெற்றி பெற்றனர். அணிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் ஆண்களுக்கான முதல் பரிசை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, 2வது பரிசை மாநில பொதுச் செயலாளர் நாராயணசாமி வழங்கி வைத்தனர். பெண்களுக்கான முதல் பரிசை சமூக சேவக பிரபாகரன், 2வது பரிசை பொதுச் செயலாளர் நாராயணசாமி வழங்கினார். 3ஆம் அணிகளுக்கான பரிசை கணேசன் வழங்கினார். போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் கலந்து கொண்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பரிசு பொருட்களுக்கான ஏற்பாடுகளை சேகர், தியாகு, கோரித்தம், மணிகண்டன், மனு ஆகியோர் செய்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை மாவட்ட சங்கத்தின் துணைத் தலைவர் ஆறுமுகம், 5 மாவட்ட செயலாளர்கள் விஜயராஜா மாறன், கருணை பிரகாசம் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அப்பகுதியை சார்ந்த மகளிர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பொங்கல் வைப்பதற்கான நிகழ்ச்சிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பாரம்பரியம் மிக்க கலையான கும்மி அடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பிச்சைவீரன்பேட் பகுதியை சார்ந்த மகளிர் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் விடுதலை இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இயக்கத்தின் பெயர் பலகையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் புதுச்சேரி வாய்மை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி வாய்மை இயக்கத்தின் சார்பில் 2ஆம் ஆண்டிற்கான பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் சமத்துவ பொங்கலிட்டு விழாவை கொண்டாடினார். இதற்கான ஏற்பாடுகளை இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நவீன் ராஜா, இளைஞரணி செயலாளர் அஜித்குமார் கார்த்திகேயன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அபிஷேக், நிர்வாகிகள் முகமது ரியாஸ், மணிகண்டன், பிரசன்னா, ரித்திகா, ஸ்வேதா, கல்பனா, இந்து மற்றும் வில்லியனூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். தைத்திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் உள்ள 15,000 குடும்பத்தை சேர்ந்த அனைத்து வீடுகளுக்கும் தனது சொந்த செலவில் பச்சரிசி, வெல்லம், பச்சை பயிறு, நெய், முந்திரி, திராட்சை, மஞ்சள், குங்குமம் அடங்கிய பொங்கல் தொகுப்பினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் வீடு வீடாக சென்று வழங்கும் நிகழ்ச்சியை நேற்று தவளக்குப்பம் பகுதியிலிருந்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி நகர பகுதியில் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அரசு கொண்டு வந்துள்ளது. கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களையும் அரசு கேட்டிருக்கலாம். தற்பொழுது கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் திரும்ப பெற வேண்டுமென அரசை வலியுறுத்துகின்றன. கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்துவதை மனித உயிர் சம்பந்தமான பல காரணங்கள் காவல்துறை எடுத்து கூறி இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் முனைப்பை காட்டுகிறது.
புதுவை மாநிலத்தில் பேனர் தடை சட்டத்தை அமல்படுத்த காவல்துறையால் முடியவில்லை. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியவில்லை. சாலைகள் சரி செய்யப்படவில்லை. சுற்றுலா என்ற பெயரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலாச்சார சீரழிவை தடுக்க முடியவில்லை. தண்டனை பெற்று தர முடியவில்லை. தினந்தோறும் கள்ள மதுபானம் தயாரிக்கப்பட்டு அண்டை மாநிலத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்க முடியவில்லை. நீண்ட நெடுநாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்து மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது நடைபெறவில்லை. மத்திய அரசு, காவல்துறை, அரசின் நிர்வாகம் ஆகியவற்றால் சரி செய்ய முடியாத நிலையில் மத்திய அரசின் கட்டாய ஹெல்மெட் அணியும் சட்டத்தை மட்டும் அமல்படுத்த அரசு தீவிரம் காட்டுவதையே. புதுச்சேரி நகர பகுதியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலில் 30 கிலோமீட்டருக்கும் மேல் இருசக்கர வாகனத்தில் யாரும் செல்ல முடியாது. ஹெல்மெட் அணிவதால் காது வலி, கழுத்து வலி, தலைவலி போன்ற உபாதைகளுக்கு பெண்கள் உள்ளிட்டோர் ஆளாவார்கள். அரசு உணர வேண்டும் எனவும், ஹெல்மெட் அணியாததால் 1000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் பொழுது எத்தனை முறைகேடுகள் நடைபெறும் என்பதை அரசு உணரவில்லை. பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் அதனால் பல்வேறு சச்சரவுகள் தினம்தோறும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே முதலமைச்சர் பல ஆண்டு காலமாக நடைமுறையில் இல்லாத கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை மறுபரிசீலனை செய்து புதுச்சேரி நகர பகுதியில் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்பதை அமல்படுத்தும் முன்பு ஏழை மக்களோடு மக்களாக 1 மாத காலம் தலைக்கவசம் அணிந்து பயணிக்க வேண்டும் என 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் டிஜிபியிடம் மனு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முழுவதும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாய தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி அரசு தெரிவிப்பது ஏழை மக்களை அடிமைப்படுத்தும் விதமாக உள்ளது. ஏனென்றால் அந்த சட்டத்தை இயற்றும் தாங்கள் மக்களோடு மக்களாக தனி ஒருவராக 1 மாத காலம் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏழை மக்கள் ஒவ்வொரு நாளும் புதுச்சேரியில் உள்ள சாலைகள் இருசக்கர வாகனத்தில் எப்படி சிரமத்தில் செல்கின்றன தாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் காவல் தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா வழக்கமான உற்சாகத்துடன் துவக்கப்பள்ளி வளாகத்திலும் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் ஃப்ரெட்ரிக் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு புதுவை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் முனைவர் லட்சுமி தத்தை, பள்ளியின் முன்னாள் மாணவர் ராஜராஜன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பொங்கல் விழா குறித்த சிறப்பினை ஆற்றினர். கரும்பு வழங்கி மகிழ்வித்தனர். 8ஆம் வகுப்பு மாணவன் செல்வன் நஷீல் பொங்கல் விழா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியினை வழங்கினார். இவ்விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் ஜீதா ஃப்ரெட்ரிக், ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு 11ஆம் வகுப்பு மாணவி அபிநய ஸ்ரீ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க 8ஆம் வகுப்பு மாணவன் அஸ்வந்த் வரவேற்புரையாற்றினார். 11ஆம் வகுப்பு மாணவி நிக்ஷிதா நன்றி கூற இவ்விழாவின் நிறைவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுவையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தொண்டு நிறுவனங்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டம், சமுதாய நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் இணைந்து அரிசி முட்டைகளை வழங்கி மகிழ்வித்தனர். தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரிகள் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா 2025 நிகழ்ச்சி பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவோடு இனிதே நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கல்வி குடும்ப நிர்வாகிகள், செயலாளர் நாராயணசாமி, கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்வில் முன்னிலை வகித்தனர். பொங்கல் விழா நிகழ்வு செண்டை மேளம் வழங்க பொய்க்கால் குதிரை ஆட்டத்துடன் பறையிசை வாசிப்புடன் சிறப்புற துவக்க பெற்றது. முதலாவதாக கல்லூரியின் அனைத்து துறை சார்ந்த பேராசிரியர்கள் தங்கள் துறை சார்ந்த மாணவர்களுடன் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கதிரவனுக்கு நன்றி செலுத்தி விழாவை துவக்கினர். அடுத்ததாக தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தமிழரின் பாரம்பரிய கலை போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பல பரிசுகளை பெற்றனர். இந்நிகழ்வில் மாணவர்கள் தமிழர்களின் பெருமை மற்றும் கலை இலக்கிய பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். பொங்கல் விழாவை சிறப்பிக்க பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொங்கல் விளையாட்டுகளான உரியடி, கயிறு இழுத்தல் போட்டி, கோலப் போட்டி, இசை நாற்காலி, பலூன் ஊதுதல் போட்டி, கதை வாசித்தல், சிலம்பம் சுற்றுதல், மலர் கம்பம், மேடை நாடகம், குறும்பட போட்டி,
புகைப்பட போட்டி, நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய பாடல்கள், பாணி இசைத்தல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் போட்டியில் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளை கொண்ட போட்டிகளில் மாணவர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் இணைந்து சிறப்புற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் அனைத்து துறை சார்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். சுவாமி விவேகானந்த ஜெயந்தியை முன்னிட்டு ஏபிஜிபி அகில பாரதிய கிராக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் மலர்தூவி வழிபாடு செய்யப்பட்டது. ஏபிஜிபி அகில பாரதிய கிராக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் புதுச்சேரி நகரம் சார்பாக சுவாமி விவேகானந்த ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி குவிவர்பாளையம் லெனின் வீதி காமராஜர் சிலை அருகில் நகர ஒருங்கிணைப்பாளர் ரகுநாதன் தலைமையில் அபியாஸ் மண்டல் பொறுப்பாளர் ராமகுரு முன்னிலையில் ராஜ் வரவேற்றார். சுவாமி விவேகானந்தர் படத்திற்கு தீபதூப ஆராதனை பூஜை செய்து மலர் தூவி வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து பாரதமும் விவேகானந்தரும் என்ற தலைப்பில் சிறப்புரையை இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் பக்ரிசாமி நிகழ்த்தினார். கணேசன் நன்றி கூற அனைத்து ஏற்பாடுகளையும் ரமேஷ் சிறப்பாக செய்திருந்தார். முதல்வர் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் உழவு தொழிலுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், உலகத்துக்கே உணவளிக்கும் உன்னத உயர்ந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிற தை பொங்கல் திருநாள் பண்டிகை விழா. இந்த பொங்கல் பண்டிகை விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தை பிறந்த நாள் வழி பிறக்கும் என்று கூறுவார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பிறக்கிறதை ஒழிய உலகின் அச்சாணியாக உழவு தொழிலை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் வழி பிறந்ததாக இல்லை என்றார். நமது இந்திய நாடு 75 விழுக்காடு விவசாய தொழில் சார்ந்த நாடு மற்றும் விவசாயத்தை நம்பியிருக்கும் நாடு என்றும் கூறலாம். விவசாய தொழிலாளர்கள் என்றும் இருளில்தான் வாழ்கின்றனர். விவசாயிகளின் வாழ்வாதாரம் செழித்திடும் வகையில் எங்களின் மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதிப்பட தெரிவித்துக் கொண்டார். மேலும் விவசாயிகளின் பயிர்க்கடன், நகைக்கடன், கல்விக்கடன் ஆகியவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் புதுவை முதல்வரை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி விவசாயிகள் வாழ்வில் இருள் நீங்கி வளத்துடனும் நலத்துடனும் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சிட தமிழனின் உழவர் திருநாளை வரவேற்று அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கிராமிய கலை விழா 2025 TN பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் 2025 கிராமிய கலை விழா மணவெளி தொகுதி தெம்புநாயக்கர் பாளையம் கிராமத்தில் உள்ள கலையரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கிராமிய கலை விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் கலைமாமணி ஜனார்த்தன் தலைமையிலான இசைக்குழுவினர்களின் கிராமிய இசை, தமிழிசை, நாட்டுப்புற பாடல் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் வாய்ப்பாட்டு, இசைக்கருவி இசைத்தல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு மேட்டுத்தெரு, அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 19,13,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் பஞ்சாயத்து மக்கள் குழு சார்பில் கிராம மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்து சார்பில் மக்கள் குழு இயங்கி வருகிறது. இக்குழு சார்பாக வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் நடைபெறும் அனைத்து விழாக்களையும் திறம்பட நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இவ்வாண்டு முதல் பொங்கல் விழாவை முன்னிட்டு கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி, வெல்லம், பச்சை பயிறு, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்களை வீடுதோறும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று மக்கள் குழு சார்பாக வழங்கப்பட்டது. இக்குழு சார்பில் வீராம்பட்டினம் கிராம பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தவோ விற்பனை செய்யவோ கூடாது எனவும்
மீறுபவர்கள் மீது காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மணவெளி தொகுதியைச் சேர்ந்த விதவை மற்றும் முதியோர்களுக்கு மாதாந்திர நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த விதவை, முதியோர், முதிர்கன்னி, கணவரால் கைவிடப்பட்டவர் என 170 பயனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் ஞானசேகர், SVS குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,340 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 99 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அளவிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பெஸ்ட் ஃப்ரெஷ் விருதும் 22 மாணவர்களுக்கு பரிசும் வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. பொங்கல் பண்டிகை என்பதால் ஹெல்மெட் அணியாதவர்கள் மீது சில நாட்களுக்கு கெடுபிடி குறைவாக இருக்கும். போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. விழுப்புரத்திலிருந்து புதுவை வந்த 2 கார்கள் மோதல், சம்பவ இடத்திலேயே 4 பரிதாபமாக உயிரிழப்பு. புதுவையில் போகி பண்டிகை, பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து கொண்டாட்டம். ஹெல்மெட் சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. கட்டாய தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பது ஏழை மக்களை அடிமைப்படுத்தும் விதமாக உள்ளது. 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் DGP-யிடம் மனு. இத்துடன் நெஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.